அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கீரை தான் கடைய போகிறோம். அதுவும் என்ன கீரைன்னா அரைக்கீரை. அங்கே பாருங்கள், நல்லா அலசிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ வேக போடுறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு, 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, சின்னது, இந்த அவ்வளோக்கான தக்காளி, 4 பச்சை மிளகாய். இதுக்கு பருப்பெல்லாம் கிடையாதுங்க, சரிங்களா? வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், இதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் தண்ணி அதில் ஊற்றிக்கிறேன், அது வேக போடுறதுக்காக. சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் கீரையை போட்டுக்கலாம். இதுக்கு லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டு அதில் வேக வைக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கீரையை போட்டுக்கலாம். இப்போ கீரையை இதில் எல்லாம் வச்சு நம்ம மூடி போடக்கூடாது. மூடி போட்டால் கீரை வந்து ஒரு மாதிரி கருத்த நிறமாயிடும். அதனால் நம்ம இதை இப்படி தான் வைக்கணும். அரைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை அரைக்கீரை வாங்கி சாப்பிடுங்க செஞ்சு. கீரையை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். போட்டதை அப்படியே வச்சோம்னாக்க அது உள்ளே இருக்கிறது மட்டும்தான் வெந்திருக்கும், வெளியே இருக்கிறது வெந்து இருக்காது. அதனால் இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப பார்த்துக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மாஷால்லா ஜோராக வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற போட்டுருவோம். சூடு ஆறின பிறகு நம்ம அதை கடைவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த கீரையை நம்ம இப்போ கடைஞ்சிக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இது கடைஞ்சி தாளித்து சாப்பிட்டாதாங்க இது டேஸ்ட்டு. மிக்சிலெல்லாம் போட்டு அடிக்கக்கூடாது. பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் தான் கடையிறாரு இந்த கீரையை. என்னால் கடைய முடியல. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் கடையிறாரு பாருங்கள். மாஷால்லா எவ்வளோ அழகாக கடையிறாரு பாருங்கள். இப்படி தான் பாரம்பரியமாக இப்படி தான் கடைஞ்சி சாப்பிடுவாங்க கீரையெல்லாம். உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே பழைய காலத்து மாடல் தான். நம்ம இப்போ புதுசாக செய்கிறாங்க. நம்ம அம்மாங்க காலத்தில் ஆக்கி கொடுத்தது தான். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் லைட்டாக போட்டிருக்கேன். புளி கரைச்சல் ஊற்றணும். கொஞ்சமாக லைட்டாக புளி ஊற்றணும். இது புளி ஊற்றி செய்கிறது இந்த அரைக்கீரையெல்லாம். அரைக்கீரை நீங்கள் அடிக்கடிக்கு எடுத்து சாப்பிடுங்க. செரிமானத்தன்மை உள்ளது, நல்லது. இப்போ இந்த தண்ணியை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போல் ஊற்றிக்கலாம். ஏன்னா அடுத்தது நம்ம இந்த சட்டி கழுவி ஊற்றணும். கீரையை தாளிச்சிக்கலாம். நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். சட்டி சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றி வத்தல் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கருவேப்பிலையெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. காஞ்ச மிளகா, கடுகு, பருப்பு அவ்வளோதான் போடுவாங்க. அப்போதான் வந்து நல்லா மணமாக இருக்கும். வடகம் போட்டு தாளிக்கும் போது கீரை.
கரண்ட்டு கட் ஆகிட்டுங்க. அப்பப்போ இந்த ஊரில் கரண்ட்டு வேறு ஆஃப் பண்ணிடுவாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல மட்டும் பார்த்திங்கனாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவை போகும் பார்த்துங்க. அதை விட கொடுமை நடு சாமத்துக்கு போயிட்டுன்னா முடிஞ்சிட்டு விடிய விடிய உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். காஞ்ச மிளகா 3 போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா வடகம் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாவும் வடகமும் போட்டு தாளிக்கும் போது அது நல்லா மணந்துக்கிட்டு நல்லா இருக்கும். மாஷாஅல்லாஹ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா அது பொரிஞ்சு வரும்போது அவ்வளோ ஒரு மணங்க. இது நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ இதில் கொட்டிடலாம். அந்த கீரையை சுட சுட சோத்தோடு போட்டு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. தாளிப்பு கிண்ணத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட வேண்டியதுதான், அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போது உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு உப்பு, சால்ட் உப்பு, இன்னும் கொஞ்சம் அவ்வளோதாங்க. கீரை கடையில் முடிஞ்சிட்டுது. கீரை கடையில் அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.